இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறார் இல்லையா ஞானேஷ்குமார். இந்த ஞானேஷ்குமார் ஒரு கொலை குற்றவாளி. 2 மரணங்களுக்கு காரணமாக அவர் இருந்திருக்கிறார் என்கிற பெயரில் இவர் மீது மேற்கு வங்க காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் மீது மட்டுமல்ல, ஞானேஷ்குமார் மீது மட்டுமல்ல, ஞானேஷ்குமாருடைய வலதுகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனோஜ் அகர்வால் என்று சொல்லக்கூடிய நபரின் மீதும் இந்த கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. 2 பேருடைய மரணங்களுக்கு காரணமாக இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் இருக்கிறார் அப்படின்னு மேற்கு வங்க காவல் நிலையத்தில் இந்த இறந்து போனவர்களுடைய உறவினர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். எஸ்ஐஆர் பட்டியல் உங்களுக்கு தெரியும், மேற்கு வங்கத்திலையும் எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்த பட்டியல் அமல்படுத்தப்பட்டது. இதில் 2002 வருடத்தில் அந்த வாக்காளர் பட்டியலில் யார் யாருடைய பெயரெல்லாம் இல்லையோ அவங்க எல்லாம் நேரடியாக ஹியரிங்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை தேர்தல் ஆணையத்தால் பிறப்பிக்கப்படுகிறது. ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, ஏறத்தாழ 1.3 லட்சம் பேருக்கு இந்த மாதிரியான நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. ஹியரிங்க்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புருலியா மாவட்டத்தில் துர்கன் மாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், இவருக்கு 82 வயசாகுது. இவர் இது கேட்டதில் இருந்தே இவர் ரொம்ப பயந்துட்டார். ஏன்னா என்னுடைய குடியுரிமையை நிரூபிப்பதற்காக இன்றைக்கி தேர்தல் ஆணையமும் மோடி சொன்னதனுடைய பேரில் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாம் பற்றி படிக்கும்போதே அவருக்கு விலவலத்து போயிடுச்சு. அவர் வீட்டில் இருந்து நான் போயிட்டு வரேன்னு சொன்னவர் ஒரு ரயில்வே ட்ராக்கில் இறந்து கிடக்கக்கூடிய காட்சி, தற்கொலை செஞ்சிருக்கார். ரயிலுக்கு முன்னாடி பாய்ந்து தற்கொலை செய்திருக்கிறார் இந்த துர்கன் மாஜி. துர்கன் மாஜின்னு பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம எல்லாம் இங்கெல்லாம் பொதுவாக ஒரு செய்தியை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, என்ன இஸ்லாமியர்களை வெளியேற்றுவது, கிறிஸ்தவர்களை வெளியேற்றுவது, இதுதான் எஸ்ஐஆர்னுடைய நோக்கம், இதெல்லாம் அப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற செய்திகளெல்லாம் கொண்டிருக்கிறது இல்லையா. ஆனால் இப்போ நடந்துகிட்ருக்கிறத பார்த்தா ஏராளமான இந்துக்கள் தான் இந்த பட்டியலிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அதான் நீங்கள் பார்க்கணும். ஏராளமான மக்கள் இது தொடர்பாக இறந்து போயிருக்கிறார்கள் அல்லவா. அதில் பெரும்பாலானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து மக்களாக இருக்கிறார்கள். மோடியும் ஞானேஷ்குமாரும் சேர்ந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தில் பலிகாடாக மாறிக்கொண்டிருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கூடுதலாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போது இந்த துர்கன் மாஜி என்று சொல்லக்கூடிய 82 வயது முதியவர் இருக்கிறார் இல்லையா, ரயிலுக்கு முன்னாடி பாய்ந்து தற்கொலை செய்தார் இல்லையா, அவருடைய உறவினர்கள் உடனடியாக காவல் நிலையத்தில் போய் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையம் ஹியரிங்கு வர சொன்னதிலிருந்தே அவர் ரொம்ப உளவியல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தார். ரொம்ப புலம்பலாக இருந்தது, ரொம்ப ஒரு சிரமத்தில் இருந்த மாதிரி இருந்தார். கடைசியில் இந்த மாதிரி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். இது ஒன்று. 2வது, ஹவுடா என்று சொல்லக்கூடிய இடத்துல 64 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர், அவருடைய பெயர் ஜமாய் ஷேக். சரியா, இந்த ஜமாய் ஷேக் என்று சொல்லக்கூடிய நபர் இதே மாதிரி இவரையும் ஹியரிங்க்கு விட்டுருக்காங்க. 2002 வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை, அதனால் நீங்கள் நேரடியாக வரணும், நீங்கள் ஹியரிங்கு வந்தால் தான் நாங்கள் உறுதி செய்வோம், உங்களுக்கு ஓட்டு போட முடியுமா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் முடிவு செய்வோம் அப்படின்னு சொன்னதில் இவரும் என்னென்னா இதயம் வெடித்து இறந்து போயிருக்கிறார், ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவருடைய உறவினர்களும் சேர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். 2 கொலைகள், இது 2மே கொலைகள். இந்த கொலை குற்றத்திற்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது ஞானேஷ்குமாரும் மேற்கு வங்கத்தினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய மனோஜ் அகர்வாலும் தான் என்பதாக அவர்கள் இன்றைக்கு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு செய்தியை பார்க்க வேண்டியிருக்கிறது. 2002 வாக்காளர் பட்டியலில் இவர்களுடைய பெயர்கள் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களை ஹியரிங் கூப்பிட்டுருக்காங்க. இந்த 2 பேர் மரணம் அடைந்ததற்கு பிறகு இன்றைக்கு தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, அந்த பட்டியலில் இந்த 2 பேருடைய பெயரும் இருந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்போ ஏங்க முதல்ல சொல்லலை அப்படின்னா, அது தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 2 மனிதர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். இறந்து போனார்கள் நம்ம சொல்லக்கூடாது, கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான். இப்போ நீங்கள் மோடியினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு இரவோடு இரவாக இந்த பணமெல்லாம் போகாதுன்னு சொல்லும்போது அடுத்த நாள் கியூவில் நின்று செத்து போனவன் எத்தனை பேருன்னு நமக்கு தெரியும் இல்லையா. விவசாயிகள் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
இல்லையா? லஞ்சம் நடக்குது, ஊழல் நடக்குது, தட்டி கேளுப்பான்னு மோடிக்கு கடிதம் எழுதி வைத்து விட்டு தற்கொலை செய்து கொண்டவர்கள், இப்படி ஒரு பட்டியலை நம்ம நிறைய பேசிட்டு இருக்க முடியும். அந்த அளவிற்கு இந்தியாவில் பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இந்த மோடியினுடைய 11 வருட ஆட்சியில். இப்போ 2 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். மரணமடையவில்லை, 2 பேருமே தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார்கள். கொலைக்கு காரணமாக இருப்பது என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு என்பது உறுதியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் 2 பேரும் மரணமடைந்ததற்கு பிறகு போய் கேட்டால் இவங்க சொல்கிறாங்க 2002 அந்த வாக்காளர் பட்டியலில் 2 பேருடைய பேரும் இருந்தது, அது நாங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் அதை சரியாக பார்க்க முடியலன்னு சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் இரட்டை வாக்குகள் எங்கெங்கிருந்தெல்லாம் பாஜக தலைவர்களே ஃபேமிலியோட 2 முறை வாக்களித்திருக்கிறார்கள். 2 முறை வாக்களித்திருக்கிறாங்கன்னா அவங்க மாநிலத்தில் ஒன்று இங்கே ஒன்று அப்படிங்கிறது ப்ரூவ் ஆச்சு. யோகேந்திர யாதவ் அதை வெளிப்படுத்தினார். துருவ்ரத்தி அதை வீடியோவாக வெளியிட்டார். ராகுல் காந்தி சொன்னார். இவங்க எல்லாம் ஆதாரபூர்வமாக இதை நிரூபித்திருக்கிறார்கள். சரியா? இப்போ நீங்கள் பாருங்கள், பீகார் மாதிரியான பாஜகவிற்கு எங்கெல்லாம் இரட்டை வாக்குகள் தேவைப்படுதோ அங்கெல்லாம் சாஃப்ட்வேர் வேலை செய்யாது. இவங்களுக்கு தோல்வி இப்போ தமிழ்நாடு மாதிரி, கேரளா மாதிரி, தெலுங்கானா மாதிரி, பஞ்சாப் மாதிரி, மேற்கு வங்கம் மாதிரி இந்த மாதிரியான இடங்கள் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் அவனுக்கு செத்தாலும் வர முடியாது. இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் சாஃப்ட்வேர் வேலை செய்யுமான வேலை செய்யும். இரட்டை வாக்குகள் தங்களுக்கு எந்த இடங்கள்லாம் தேவையோ, பிஜேபிக்கு எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பிற்காக இரட்டை வாக்குகள் தேவையோ அங்கெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய சாஃப்ட்வேர் வேலை செய்யும். மற்ற இடங்கள்லாம் வேலை செய்யாது. மேற்கு வங்கத்தில் வேலை செய்யாது, தமிழ்நாட்டில் வேலை செய்யாது, தமிழ்நாட்டில் வேலை செய்யும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த அளவிற்கு திட்டமிட்ட பல்வேறு விஷயங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து எப்போதோ இதற்கு எதிராக நாடு தழுவிய ஒரு போராட்டம் நடத்தி இந்த ஆட்சியே ஓட விரட்டி அடித்திருக்க முடியும். ஆனால் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதுக்கு நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்திய மக்கள்கிட்ட கேட்குறேன், இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு உங்களிடம் என்ன வழிகள் இருக்கிறது? நீங்கள் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லையா? உங்ககிட்ட தான் கேட்க முடியும். சரி, இப்போ அடுத்ததாக நான் ஒரு செய்தி என்ன சொல்ல விரும்புகிறேன். இப்போது இப்படிப்பட்ட விஷயம் நடந்துருச்சு. ஞானேஷ்குமார் மீது வழக்கு பதிவு 2 பிரச்சனைகளுக்கு காரணம்னு ஆயிடுச்சு. ஆனால் ஞானேஷ்குமாரை ஏதாவது பண்ண முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. முதல் கட்டமாக மோடி என்ன செஞ்சார்? நீ கிரிமினல் குற்றம், நீ கொலையே செஞ்சிருப்பா, நீ ஒருத்தரை கொன்று, உன் மேலே வழக்கு பதிவு செய்ய முடியாது, நீ உன் பாட்டுக்கு பண்ணிக்க. இதைத்தானே மோடி செஞ்சு வச்சிருக்கிறார். மோடியும் அமித்ஷாவும் இதை செய்து விட்டுத்தானே இன்றைக்கு களத்தில் நிற்கிறாங்க. அப்போது எத்தனை மரணங்கள் இப்படி சம்பவித்தாலும் கூட இந்தியாவுடைய தலைமை தேர்தல் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஞானேஷ்குமாரையோ அடுத்து வரக்கூடிய நபர்களையோ எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சட்டம் இயற்றி வைத்திருக்கிறார்கள். இப்போ என்ன பண்ண முடியும்? அதனால தான் நான் கேட்குறேன், இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு உங்கள் கைகளில், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் கைகளில் ஏதாவது ஐடியா இருக்கா? உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ராகுல் காந்தி கேட்குறாரு, இதெல்லாம் மாற்றங்கள் செய்யாத வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஏதாவது செவி கொடுத்து கேட்கிறார்களா? பாராளுமன்றத்திற்குள்ளே ராகுல் காந்தி பேசுகிறான்னா மோடி வர்றதே இல்லை, நமக்கு தெரியும். ஆனால் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, நான் விடவே மாட்டேன். இன்றைக்கு தப்பித்துக் கொள்ளலாம், ஆனால் நாளை இவர்களுக்கு சிறை. நான் ஒன்று சொல்கிறேங்க, எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையாருடைய எமர்ஜென்சி காலகட்டம்னு ஒன்று இருந்தது இல்லையா, அந்த காலகட்டத்தில் நடந்ததை விட 1000 மடங்கான மக்கள் விரோத செயல்கள், ஜனநாயக விரோத செயல்கள் மோடியினுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இதை யாரும் மறக்க முடியாது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் திட்டமிட்டு அவர்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள், அறிவிக்கப்படலை. அதனால தான் பல முக்கியமான நபர்களெல்லாம் சொல்கிறாங்க, மோடியினுடைய ஆட்சி என்பது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.